Hello everyone, welcome to another academy. So you understand in the AE level mechanical exams notification is out. So exam is on October 14. So you have to plan very what we call thorough plan பண்ணாதான் complete syllabus உங்களுக்கு ஈஸியாக முடிச்சுக்கலாம். Okay, so we have designed a plan and all of that. So you can join us. நம்ம அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ், சிவில் எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் மெட்டீரியல் தென் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஆல் ஆர் அவைலபிள். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் அஸ். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அங்கே இருக்குவாங்க. ஸோ யூ கேன் கான்டாக்ட். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்மளை என்ன பார்க்க போகுதுன்னா தின் அண்ட் திக் சிலிண்டர்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்டிங் ஆன் தின் அண்ட் திக் சிலிண்டர்ஸ், இது ரெண்டும் தான் பார்க்க போகுது. Okay, thin cylinders, thick cylinders. So, what is happening in thin and thick cylinders? முதல்ல அதை பார்க்கலாம். எப்படி இந்த stresses, what kind of loading, what kind of stresses are there, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதோட equations-க்கு போயிடலாம். Okay. Suppose this is a thin cylindrical shell. Okay, இது ஒரு thin shell நினைச்சிருவோம். ஷெல் என்னது, உள்ள ஹோலா இருக்கும். ஓகே, ரொம்ப தின்னா நினைச்சிருவோம். ஓகே, நவ் இந்த ஷெல்லுக்குள்ள நீங்க ஹை ப்ரெஷர் கேஸ் வச்சிருக்காங்க. ஓகே, யூ ஹேவ் ஸ்டோர்ட் ஹை ப்ரெஷர் கேஸ் நினைச்சிருவோம். So it will create an internal pressure on the walls. This high pressure gas will exert an internal pressure on the walls. Okay, എല്ലാ ഡയറക്ഷനിലും on the pressure act ആയിരുന്നു, right? Let that internal pressure be P. Okay, now in the internal pressure naale there will be some stresses acting. Okay, mainly two kinds of stresses. You just apply your logic. இங்கே இருந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸ் வச்சு இது what we call lateral surface அப்படியே தள்ளிடுச்சுன்னா what will happen? It will try to break like this, right? It will try to break like this and it will try to elongate like this. രണ്ട് ടൈപ്പിൽ ഡീഫോർമേഷൻ വരുവാங்க ഇங்கே. Okay, one kind of deformation is along the lateral surface. Okay, இப்போ இந்த பென் பார்த்தா இப்படி இந்த lateral surfaceல ஒரு deformation, so there will be a stress. Then longitudinally it will try to elongate. நீங்க stress கொடுத்துருச்சுன்னா இதுக்கு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், இப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். So there will be a loading or stress in this direction. This is circumferential and this is longitudinal. Longitudinal along the length, then a length of the cylinder. Circumferential along the circumference. This இங்கே டிஃபார்மேஷனுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும், சின்ன டிஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அதனால இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் ஹூப் ஸ்ட்ரெஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல். தென் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இதோட இக்குவேஷன்ஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, தின் அண்ட் திக் சிலிண்டர்ஸ். ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டைரக்ஷன் எப்படின்னு பாருங்க. ஹூப் ஸ்ட்ரெஸ் இப்படி தான் வரும், லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் இப்படி தான் வரும். ஓகே, இட் வில் பி இன் 90 degree, right? Sigma H, Sigma L. Okay, now we will go to equations. Thin shells சொல்லிருக்காங்க, thick shells சொல்லிருக்காங்க, or thin cylinders or thick cylinders சொல்லிருக்காங்க. So எப்படி அந்த கிளாசிஃபிகேஷன்? thickness வந்து டயமீட்டரோட 1/10 to 1/15 வேல்யூவோட கம்மியா இருந்தா you can call it as a thin shell. So thick shellனா இந்த thickness வந்து அதிகமாகும், 1/10 to 1/15 of the diameter, அதுக்கு மேலே வரணும் thickness அப்படின்னா you can call it as thick cylinders. Okay, so in the
thin cylinder equations now already draw பண்ணி நம்ம பார்த்திருந்த ரெண்டு விதமான stresses circumferentially and longitudinally. This loading is called radial loading. Radial loading இந்த பிரஷர்னால ஒரு ரேடியல் டைரக்ஷன்ல ஒரு லோடிங் இருக்காங்க இங்க. ஓகே, அதுதான் இதுக்கெல்லாம் ரீசன். இந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிறதுக்கு ரீசன் இந்த ரேடியல் லோடிங் தான். ஸோ ஹூப் ஸ்ட்ரெஸ் அண்ட் longitudinal stress. Longitudinal stress equation PD by 4T, where P is the internal pressure, D is the diameter, 4T, T is the thickness. Okay, hoop stress means circumferential stress. Maybe உங்களோட क्वेश्चन பேப்பர்ல hoop stress னு கேட்கலாம், இல்லனா circumferential stress னு கேட்கலாம். Both are same. Okay, in a thin cylinder and thick cylinder. So hoop stress is equal to PD by 2T. So இது ரெண்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது which one is 4T. ஸோ நீங்க இந்த ஒரு ட்ரிக் அப்ளை பண்ணிருக்கோம். இங்க 4 தானே, இங்க L மேல இப்படி ஒரு லைன் போட்டா 4 ஆயிடுது. ஸோ L அது வந்து இங்க 4 வரணும், இங்கே 4 இங்கே. ஓகே, யூ யூஸ் such kind of tricks while learning. ஓகே, அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது. தென் ஹூப் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும், ஈஸி தான். நோ இதுக்குள்ள இருந்து ஒரு ரிலேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. Sigma L is equal to 1 by 2 of sigma H. Final MAWS ஓட டிப்ளோமா லெவல் எக்ஸாமுக்கு கேட்டிருந்தேன், டைரக்ட்லி இந்த மாதிரி கேட்டிருந்தேன். ஓகே, longitudinal stress is equal to half of the hoop stress. Then longitudinal strain. Longitudinal strain எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? நீங்க இது பை ஹார்ட் பண்ணலனாலும் கூட you can come to this equation. I will tell you how to come. Okay. So உங்களுக்கு வந்து ரெண்டு stresses இருக்காங்க, sigma L, sigma H, right? In 90 degree. Now Hooke's law, generalized Hooke's law என்னது? Strain in x equal to stress in x by E minus Poisson's ratio into stress in y direction by E in 2-dimensional. 3 ஆனா minus sigma mu into sigma z by E ன்னு கூட வருவாங்க. நமக்கு 2 போதும் இங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணினா நான் வந்து longitudinal directional strain, so called longitudinal strain. ஓகே, அது பார்க்கிறதுக்கு sigma x longitudinal stress by E minus mu into sigma y, இதுக்கு perpendicular direction sigma x தான். So sigma x by E. Sigma L equal to PD by 2T E minus mu into, this is PD by, sorry, this is 4T, this is 2T. நான் வந்து PD by 4T வெளியே எடுக்க போகுது. ஓகே, PD by 4T வெளியே 4T E வெளியே எடுக்க போகுது. ஸோ இங்கே 1 தான், இங்கே 2 போடணும், அப்போ தான் அது 4 பார்க்க முடியும். ஸோ மைனஸ் 2 mu. இது நீங்க எக்ஸாம்பிள் மெமரைஸ் பண்ண முடியலன்னா கூட இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தா யூ கேன் அரைவ் ஹியர். திஸ் வில் டேக் only 2 seconds or 3 seconds. நான் இப்போ எழுதும்போது ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டெப் எழுதியிருக்காங்க, இதொന്നും நீங்க எழுத வேண்டாம், அப்படியே போட்டு கொடுங்க, யூ வில் கெட் தட். அதே மாதிரி தான் ஹூப் ஸ்ட்ரெயினுக்கும். ஓகே, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த சேம் ஈக்குவேஷன் படி அப்ளை பண்ணினா E H hoop circumferential direction இருக்கும்போது circumferential stress by E minus mu into circumferential means longitudinal strain by E, sorry, stress by E is equal to, this is PD by 2T E minus mu into PD by 4T E. நம்ம வந்து 4T E வெளியே எடுக்க போகுது. ஓகே, ஸோ எப்படி வெளியே எடுக்கும்? இது வந்து ரெண்டு சைடு 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, மைனஸ் mu into PD by 4T E is equal to PD by 4T E into, get 2 mu இருக்கும், right? Get 2 mu, sorry 2, just 2 minus mu, same. ஓகே, இப்படிதான் அதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும். நவ திக் ஷெல்ஸ்னா
இந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் டிவைட் பண்ணிடும், அது ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி திஸ் போர்ஷன்ஸ் ஆர் ஃப்ரம் அவர் மெட்டீரியல். ஓகே, ஸோ திக் சிலிண்டர்ஸ் எப்படி வரும்? திக் சிலிண்டர்ஸுக்குள்ள ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், இன்டர்னல் as well as எக்ஸ்டர்னல். ஓகே, திக் சிலிண்டர்னா அதோட எப்படி இருக்கும்னு சொல்லுவோம், ரொம்ப திக். இங்கே சிக்மா ஐ, இங்கே சிக்மா ஓ. ஓகே, இங்கே சிக்மா எச் தான் கொடுத்துருக்கு, ஆர்ஐல ரெண்டுக்கு எச் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வி டு சேம் கன்வென்ஷன். ஓகே, திஸ் இஸ் ஆர் ஓ, திஸ் இஸ் ஆர் ஐ. அட் இன்னர் Crookes-Stressor equation, P is internal pressure. Okay, this is P into R0 square plus Ri square by Ro square minus Ri square. Hoop stress at inner, hoop stress at outer, ரெண்டுமே different values. Okay, அது பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது இன்டர்னல் ப்ரெஷர் இருந்தா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்தா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மீன்ஸ் உள்ளே இல்லை நீங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது, வெளியே தான் ப்ரெஷர் எக்ஸைட் பண்றாங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இப்படி இருந்தது, இங்கே இருந்து தான் ப்ரெஷர் போயிருந்தேன். ஓகே, திஸ் இஸ் இன்டர்னல் ப்ரெஷர். நவ் இஃப் யூ ஆர் சேயிங் தட் ப்ரெஷர் இஸ் ஃப்ரம் அவுட் சைட், ஓகே, then you use this equations. minus 2 PR square by R square minus RI square. Terms எல்லாம் ஒரே மாதிரி தான். P internal pressure, R and R0 outer and inner radiuses. Okay, இவ்வளவுதான் நீங்க thick and thin cylinders பார்க்க வேண்டிய points. Okay, hope you understood the topic. Next class இன்னொரு subject பார்க்கலாம். Okay, thank you very much.